அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்குமே அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாக்குறோங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ இந்த குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் முடிய அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியாக வருகிறார்கள். அப்போ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாருங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனுக்குமே சரி, பாவக கிரகமாக 3-6 கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னா, உங்களுக்கு ராசிநாதனை நம்ம எடுத்துட்டோம்னா சுக்கிரனாக இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் கிடையாது, ஒரு எதிர் கிரகம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அசுரகுரு, குருவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவகுரு. அப்போ இரண்டுமே பாத்தீங்கன்னா எதிர் கிரகங்கள். ஒரு 6 8ஆம் இடத்துல பயணம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, கெட்டதை செய்கிறவன் இன்னொரு கெட்ட இடத்துல பயணிக்கிறாருங்க. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மை தீமை கலப்பு பலன்களாக நம்ம எடுத்துக்கலாமுங்க. என்னதான் இருந்தாலுமே குரு தான். குரு ஒரு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த நிலையில குருவினுடைய இயற்கை காரகத்துவ விஷயங்கள்ல ஒரு சில குறைவான பலன்கள் உங்களுக்கு இருக்கலாம். அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாமுங்க. அப்போ இந்த மே மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வராருங்க. அப்போ அட்டம குருவா உங்களுக்கு வராரு. பொதுவா துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 6க்குரியவரா இருக்கிறாருங்க. குரு 6ஆம் இட அதிபதியா வராருங்க. குரு 6ஆம் இட அதிபதியாக இருந்தா மறைமுக எதிரி அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாங்க. அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல, அப்போ அவங்களால உங்களுக்கு சில அவமானங்கள் உண்டு. 6ஆம் இட அதிபதி குருவா வர்றதுனால பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு. பொதுவா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னே நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இட அதிபதி குரு வர்றதுனால பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு தான். பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ஒண்ணு சுக்கிரன், இன்னொன்னு குரு. அப்போ 6 குரு வருகின்ற காரணத்தால உங்களுக்கு கடனை ஏற்படுத்துவாருங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்திற்கு பிறகு கடன் வாங்காம எந்த ஒரு மனுஷனாலையும் இருக்கவே முடியாது. ஒரு நாடே கடன் தான் வாங்குது. எந்த ஒரு பெரிய திட்டமா இருந்தாலும் அதை கடன் வாங்கிதான் செயல்படுத்துது. அப்போ குடும்பம்னு இருந்தா கடன் வாங்கலாம், குடும்ப தேவைக்காக கடன் வாங்கலாம். ஆனால் சில ஆடம்பர தேவைக்காக போகும்பொழுது, ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது நம்ம அதை கைக்கு மீறி கடன் வாங்குறத நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னே சொல்லலாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாசத்துல ரொம்பவே முக்கியமா இருக்க போகுது. கடன் உங்களுக்கு கடனால சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மே மாசத்துல இருக்குது. அதனால முன்னெச்சரிக்கையாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்குங்க. சக்திக்கு மீறி தயவு செய்து கடன்களை வாங்கவே வேண்டாமுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல பயணிக்க போகிற குரு அவமானத்தை தர காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீண்ட நாள் நோய் தொந்தரவு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மருத்துவத்தை அணுகி அதுக்கு தொடர்ச்சியாக நீங்க மருத்துவம் எடுத்துக்கோங்க. ஏன்னா
இப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத வியாதியாக இருக்குதுங்க. அப்போ ஒரு சின்ன நோய் உங்களுக்கு பெரிய நோயாக மாறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதனால முன்னெச்சரிக்கையாக உங்க உடம்புல ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலுமே நீங்க இமிடியேட்டா டாக்டரை பார்த்து அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அதுக்குரிய மருத்துவத்தை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தா அவங்க கிட்ட சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்து இருந்தால் கண்டிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இவங்க கிட்ட வம்பு வழக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில தீருமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த பிரச்சனைகள் வளரதான் செய்யும். பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பூர்வீகத்துல நீங்க சொந்த ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் உங்களுக்கு மந்த நிலையாக தான் இருக்கும். அதுவே நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் பொழுது உங்களுக்கு, அதாவது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அங்க போய் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு. ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா 12ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. அப்போ 12ஆம் இடம் இங்க வளர்கிறது, வளர்ச்சி நிலை அடையும். 2ஆம் இடம் பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நீங்க பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறீங்க அப்படின்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும். 12ஆம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. அப்போ அந்த கேதுவை குரு 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அப்போ அந்த இடத்துல குரு கேது இணைவு 12ஆம் இடத்துக்கு ஒரு தொடர்பு வரப்போகுது. அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் நீங்க மேற்கொள்ள போறீங்க. நிறைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வயதில் மூத்தவர்களாக இருந்தீங்கன்னா மோட்சம் பற்றிய சிந்தனை எல்லாம் இருக்கும். நமக்கு மோட்சம் கிடைக்குமா, நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில ஏற்பட போகுது. எந்த தெய்வத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில ஒரு சிலவருக்கு நிர்பந்தமான இடமாற்றம் நடக்க போகுது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தனம் விருத்தியாக போகிறது அப்படின்னே சொல்லலாம். இடமாற்றம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வேலையில மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், வேலையில ஒரு ப்ரெஷர் இருந்தாலுமே கூட பொருளாதாரத்துல பிரச்சனை வராது அப்படின்னே நம்ம சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் செல்ஃப் சாட்டிஃபிகேஷன், அதாவது என்னதான் நீங்க உழைச்சாலுமே உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படிங்குன்னு புலம்ப வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். காரணம் இந்த அட்டம குரு செய்கின்ற வேலைதான். அடுத்து பாத்தீங்கன்னா குருவினுடைய 9வது பார்வை 4ஆம் இடத்துல விழுகிறதுங்க. அப்போ குரு எந்த இடத்தை பாக்குறாரோ அந்த இடம் விருத்தி அடையும். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து, சுகம், வண்டி வாகனம் புதியதா வாங்கலாமானா நீங்க கண்டிப்பா வாங்கலாம். கடன் பட்டு வாங்கலாமா, தாராளமாக நீங்க கடன் பட்டு வாங்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த கடனை வாங்குங்க. ஏன்னா தேவையில்லாத அவமானத்தையும் இந்த அட்டம குரு கொடுத்துவிடும். அதனால உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இவ்வளவுதான் நம்ம தகுதி, இவ்வளவுதான் நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த கடனை வாங்குங்க. 6க்கு அதிபதி 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க. அப்போ தாய் வழி சொந்தங்கள் விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அவங்களால மனக்கசப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை சொல்லும். உங்க கூட ஏதாச்சும் ஒரு வேலையில பார்ட்னரா இருக்கிறவங்களையும் சொல்லும். அப்ப பொருளாதார வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரால உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. மனைவியால் உங்களுக்கு யோகம் உண்டு. மனைவியால உங்களுக்கு தனவரவு உண்டு. அதே சமயத்துல கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் அவ்வப்போது விலக போகுது. புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நண்பர்கள் மூலம் சற்று விலகி இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். யாரையும் முழுமையா நம்பிடாதீங்க. 6, 8 தொடர்பு வந்தாலே நண்பர்கள்
நண்பர்களிடம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். மேலும் நண்பர்களிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே முக்கியமா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை கலப்பு பலன்களாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சியில நீங்க நல்ல அலங்காரமான அம்மன் வழிபாடு, அதே சமயத்துல பெருமாள் வழிபாடும் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அட்டம குருவின் தாக்கத்தை நீங்க மென்மேலும் குறைக்கவே செய்யலாம் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றபடி கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு. மேலும் இந்த குரு பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.